என் செல்ல பிள்ளையே, இந்த மங்களகரமான நாளில் உன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைத்து உனக்கான வேண்டிய வரங்களை அள்ளித்தர உன் கருப்பசாமி உன்னை தேடி வந்திருக்கிறேன். அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வரும் காலம் கட்டம் இதுவே. நேற்று, இன்று, நாளை என்ற 3 காலங்களில் உன்னுடைய வாழ்க்கையின் சாராம்சமே அடங்கியிருக்கிறது. நேற்று நீ கடந்தவை நேர்மறையோ எதிர்மறையோ அவைகள் உன் மனதில் நன்றாக பதிந்திருக்கும். நேர்மறை எண்ணங்கள் உன் மனதில் பதிந்திருந்தது என்றால் நிச்சயமாக உன் மனம் திடமாக உள்ளதுதான் என்று அர்த்தம். அதன் வழி சரியே என்று அர்த்தம். அதுவே எதிர்மறை எண்ணங்கள் பதிந்திருந்தால் உன் மனம் ஒரு நிலையாக இல்லை என்றுதான் அர்த்தம். அதை இன்று என்ற நேரத்திலும் அதை உண்மையாக வாழ விடாது. இன்று என்பது நிதர்சனமான உண்மை. அதை நீ உணர்ந்து நேற்றைய பொழுதை திருத்தி வாழ முற்பட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி என்ற தென்றல் வீசும். இன்று என்பது இந்த நிமிடம். அடுத்த நிமிடம் என்ன நடக்கப் போவது என்பது உனக்கு தெரியாது. அப்படி இருக்கையில் என்றோ நடக்கப் போவதை நினைத்து கனவு காணாதே. உன்னை கனவு காண வேண்டாம் என்று உன் அப்பா நான் சொல்லவில்லை. ஏனென்றால் அந்த கனவானது உன் வாழ்க்கைக்கு உத்வேகம் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். உன்னிடம் எழும் எழுச்சி தீப்பந்தமாக இருக்க வேண்டும். உன்னை மேலோங்கு செய்யும் அளவிற்கு உன் கனவுகளும் சிந்தனைகளும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் இன்றைய நேரம் பயனுள்ளதாக இருக்கும். வாழ்க்கையை திருத்தி எழுத உதவும் ஒரே விஷயம் இன்று என்ற நேரம் மட்டும்தான். அதனால் இன்று என்ற நேரத்தை நான் உனக்கு கொடுக்கும் பொற்காலமாக நினைத்து பார் என் தங்கமே. ஒவ்வொரு நிமிடமும் நிச்சயமாக உனக்கு பெரிதாக தெரியும். பூவை படைத்தேன், ஆனால் அதை மண்ணிலிருந்து நேரடியாக படைக்கவில்லை. வேரை ஊக்கமாய், இலையை தூணாய், பூக்களை தாங்க படைத்தேன். அதனால்தான் உன்னுடைய நாளை பொழுது தாங்க நேற்று என்ற வேரை, இன்று என்ற இலையை பசுமையாக உணர சில சூழ்நிலைகளை உனக்காக காண்பித்தேன். நீயும் அதை நன்றாக உணர ஆரம்பித்து விட்டாய் என் தங்கமே. அதனால்தான் நான் கூறும் வார்த்தைகள் உதிர்வது உன் செவிக்கும் மனதிற்கும் மூளைக்கும் எட்டுகின்றது. நீ நிச்சயம் நன்றாக வாழ்வாய் என் தங்கமே. என் பரிபூர்ண அன்பும் ஆசியும் பெற்ற என் உயிர் பிள்ளைதான் நீ. உன்னை நான் எங்கனம் கைவிட்டு விடுவேன்? உனக்கு ஏதேனும் துன்பங்கள் சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனவிட்டு பேசு. நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையில் இருந்து நான் அகற்றுவேன். நான் உனக்காக இருக்கும் பொழுது நீ எதற்காக வருத்தப்படுகிறாய்? எதை நினைத்து வருத்தப்படுகிறாய்? ஒவ்வொரு கணமும் நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய கருணை பார்வை உன்னுடைய குடும்பத்தின் மேல் விழுந்து விட்டது. இனி நன்கு வாழப்போகிறாய். உனக்கு இருந்த திருஷ்டிகள் அனைத்தும் ஓடிவிட்டது. இனி மகிழ்ச்சியான வாழ்க்கை உன்னை வரவேற்க தயாராக இருக்கிறது. நீ அந்த பாதையில்தான் பயணம் செய்ய போகிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஏக்கங்கள், வலிகள் நிறைந்த துன்பங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நீ நினைத்த மாதிரியே மாறப்போகிறது. இது உண்மை. கவலை கொள்ளாதே. அருகில் உன் அப்பா நான் என்றுமே உனக்கு துணையாக இருப்பேன். ஒரு நாளும் உன்னை நான் கைவிட மாட்டேன். உன் மன வேதனைகள் அனைத்தும் சரியாக போகிறது. நன்மைகளை நீ பெறப்போகிறாய். உனக்கான அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகிறது என் தங்கமே. பல பேர் அவரவர் பிரச்சனைகளுக்கு விடுவி தேடி, ஒரு நிரந்தர தீர்வு தேடி என்னை காண்பதற்கு காத்திருக்கும் நேரத்தில் நான் உனக்கு அனுமதி அளித்தேன். அது ஏனென்று உனக்கு தெரியுமா தங்கமே? பல மைல்களுக்கு அப்பால் இருந்து நான் உன்னை அழைத்து வந்திருக்கின்றேன். நீ பல இன்ப துன்பங்களை அனுபவித்துக் கொண்டு, பல உற்றார் உறவினர்கள் பேசுவதையும் பொறுத்து கொண்டு, அவர்கள் சொல்வதை பொறுத்து கொண்டு, அவர்களுக்காக உன்னுடைய சுபாவத்தை மாற்றிக்கொள்ளாமல் உன்னை ஏளனம் செய்தவர்கள் பல பேர் இருந்தும் நம்பிக்கையோடு ஒவ்வொரு பாதையாக அவசரப்படாமல் பொறுமையாகவும் சினம் இல்லாமலும் தான் என்ற அகந்தை இல்லாமலும் கடந்து வந்தாய். அதனால்தானே நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். உனக்குள் இருக்கும் நல்ல ஆத்மார்த்தமான செயல்களுக்காகத்தான் நான் உனக்கு அனுமதி அளித்தேன் என் பிள்ளையே. என் அனுமதி இல்லாமல் எவரும் என்னிடத்தில் சுவாசிக்க கூட முடியாது. ஆதலால் உனக்காக நான் இன்று காத்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே. வாக்களிக்கிறேன். உன்னுடைய கர்ம பலன்கள் அனைத்தும் உன்னை விட்டு நெடுந்தூரம் சென்று விட்டது. அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம்
நீ எதிர்பாராத நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் முன்னேற்றப் போகிறேன். கலங்காதே, இழந்ததையெல்லாம் நீ மீண்டும் பெறப்போகிறாய். அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரப்போகின்றது. இன்றைய சூழ்நிலையில் தைரியமும் தன்னம்பிக்கையும் மட்டுமே உனக்கு தேவை. இதுவே நான் உனக்கு கூறும் புதிய அறிவுரையாகும். விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும். காத்து கொண்டிரு, உனக்கு பிடித்த ஒன்றை நான் தரப்போகிறேன். உன்னை விட்டு பிரியாத உறவாக நான் என்றும் உன்னுடனே இருக்கப் போகிறேன். எதுவும் நிரந்தரமில்லை என் தங்கமே. துன்பம் தூண் போல இருந்தாலும் என்னை நினைத்தால் தூசி போல பறந்துவிடும். இப்பொழுது நீ தேவையில்லாத குழப்பத்தில் இருக்கின்றாய். நான் உன்னுடன் பேசவில்லை, நான் உன்னை நினைக்கவில்லை, என் கண்கள் கூட உன்னை பார்க்கவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். நான் உனக்கு வைத்த பரீட்சைதான் என் பிள்ளையே. நான் உன்னிடம் பேசும் பொழுது நீ என்னை சந்தேகப்பட்டாய் அல்லவா? அதை உனக்கு புரிய வைக்கத்தான் இந்த நாடகம். நான் என்றும் உன்னை ஒதுக்க மாட்டேன். நான் உன்னை பார்க்காமல் பேசாமல் இருக்கவும் மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள். நான் நிச்சயமாக உன்னிடம் எப்பொழுதும் போல் பேசுவேன் என் பிள்ளையே. என் செல்ல பிள்ளையை பார்க்காமல் ஒருபொழுதும் என்னால் இருக்க முடியாது என் தங்கமே. நாளை காலை இதற்கான தீர்வு உன்னை தேடி வரும். நீ வாழ்வில் எந்த அளவிற்கு உயர விரும்புகிறாயோ அந்த அளவிற்கு நீ அர்த்தமற்ற பேச்சுக்களையும் செயல்களையும் கடந்துதான் ஆக வேண்டும் என் தங்கமே. கஷ்டம் வரும் சூழ்நிலைகளில் இந்த கற்பனை மட்டும் மனதில் வைத்துக்கொள். உன் பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். நான் திரும்ப திரும்ப உன்னிடம் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். முடிந்த அளவு நீ மற்றவர்களுக்கோ அல்லது உன் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கோ உன் வார்த்தைகளாலோ அல்லது செய்கையாலோ எந்தவித துன்பமும் வருத்தமும் தராதவாறு உன் செயல்கள் இருக்க வேண்டும் என் பிள்ளையே. உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை நோக்கி பயணம் செய். தேவையில்லாமல் கவலைப்பட்டு ஒரு மூலையிலேயே முடங்கி விடாதே. உனது வெற்றிக்கான முயற்சியை மேற்கொள்ள பார். கஷ்டம் கஷ்டம் என்று அந்த வார்த்தைகளுக்குள்ளேயே முடங்கி விடாமல் வீரியமாக எழுந்து நின்று அடுத்தது என்ன செய்யலாம் என்று யோசித்து பார். உனக்கான வழி நிச்சயமாக நீ என்னவென்று அறிவாய். உழைப்போடு கூடிய உன் முயற்சி என்றும் வெற்றி பெறும். யார் உன்னை காப்பாற்றினாலும் காப்பாற்றப்படாமல் விட்டாலும் உன் உழைப்போடு கூடிய முயற்சி உன்னை எப்பொழுதும் காப்பாற்றும். விதையாகவே மண்ணில் புதைந்து விடாமல் வீரியமான மரமாக எழுந்து முன்னேறி வா. உனக்கு உறுதுணையாக என்றும் நான் உன் அப்பன் கருப்பன் நான் துணையாக இருப்பேன். நல்லதே நினை, நல்லதே செய், நல்லதே நடக்கும்.